ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். ஆர்மி ஸ்கூலில் உள்ள பார்க் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு புதுசாக யாராட்டும் வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் கிளாஸ் ரூம் பின்னாடியே தான் பார்க் இருக்குது, அங்கே போயிருந்தோம். இங்கே யூபியில் வந்து எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி ரோஸ் செடி இருக்கும். நாட் ரோஸ் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, அந்த ரோஸ் செடியும் இருக்கும். அப்புறம் ஒயிட் கலரு அந்த மாதிரி கலர். நான் ஒயிட்டும் இந்த நாட் ரோஸ் செடியும் தான் ரொம்ப பார்த்துருக்கேன் நான் வந்ததுலேருந்து. ஆனால் இங்கே யாருமே தலையில் வைக்க மாட்டாங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் யாரும் தலையில் வைக்க மாட்டாங்க. சாமிக்கு மட்டும் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதனால் டாடி போகும்போது இங்கே பாரு பூ பூத்துருக்கும், உனக்கு வேணா தலையில் வச்சுக்கோ அப்படின்னாங்க. நான் இங்கே வந்து ஒரு 8 மாதம் ஆகுது. 8 மாதம் வந்து நான் பூவே வைக்கவே இல்லை. இந்த ரோஸ் மட்டும் எங்கேயாட்டும் கிடச்சிச்சின்னா மட்டும் எடுத்து தலையில் வச்சுப்பேன் ஆசைப்பட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்திருக்கேன். ஆனால் இந்த லெமன் ட்ரீயை பார்த்ததில்ல. பார்த்துருப்பேன், இதுதான் லெமன் ட்ரீயான்னு தெரில. இந்த டைம் தான் வந்து வின்டர் சீசனுக்கு வந்து லெமன் காய்ச்சி கீழே விழுந்திருந்தது. அதை ஒன்று எடுத்துட்டேன். அப்புறம் இதனே அடிட்டேன், எனக்கு லெமன் பறிச்சு தாங்க, நான் வீட்டுக்கு போனோன்னு லெமன் ரைஸ் வச்சிடறேன். ஏன்னா இங்கேருந்து கிளம்புறதுக்கே வந்து எப்படியும் டைம் ஆயிரும். 12 வீட்டுக்கு போய் சேர 1 1:30 ஆயிரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் லெமன் எடுத்துருந்தீங்கன்னா நான் வீட்டில் போய் ஒரு 10 மினிட்ஸில் லெமன் ரைஸ் வச்சுருவேன் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் போகும்போது எடுத்தாரேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு கம்பெல்லாம் எடுத்து பறிக்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஐயோ அது வேண்டாம், அது அன்டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு மரத்தை வந்து இப்படி குலுக்கி பார்த்தாங்க, விழுதா அப்படின்னு சொல்லிட்டு. மரத்தை குலுக்கணுன்னா விழுந்துச்சு. விழுந்ததில் வந்து ஒரு 2 பழம் 3 பழம் எடுத்திருந்தாங்க. அதை வச்சு தான் நாங்கள் வீட்டுக்கு போய் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து லெமன் ரைஸ் போட்டு சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான லெமன் வந்து நான் இங்கே பார்க்குறேன். அப்புறம் அதை எடுத்து வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து விளையாடுறதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நான்லாம் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போயிருந்தேன் அப்படின்னா ஸ்கூல் பஸ்ஸில் தான் போகணும். அது கரெக்ட் டைமுக்கு வந்து எடுத்துருவாங்க. அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேடமை மீட் பண்ணிவிட்டு அவளுக்கு எது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தால் அதையும் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்லைடு ஸ்விங்கு அதில் மட்டும் ஆட வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். டேரெக்டாக பஸ்ஸில் போய் உட்காந்துப்பேன். ஏன்னா நம்மளுக்கு ஹிந்தி அவ்வளோவா தெரியாது. பஸ்ஸு கிளம்பி போயிடுச்சுன்னா அங்கேருந்து வர்றதுக்கும் நடந்து வரணும், 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் பஸ்ஸில் போய் உட்காந்துப்பேன். இந்த வாட்டி வந்து இதனே அப்பா கூட நாங்கள் நடந்து தான் வந்தோம். வின்டர் சீசன்னால் கொஞ்சம் வெயில் அடிச்சது, சரி வெயிலில் நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதனே டாடி இதனையாவும் இதே மாதிரி விளாட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். எப்போதும் லீவுக்கு வருவாங்க, நாங்கள் பக்கத்தில் எங்கேயாட்டும் வெளியில் போவோம். ஆனால் வந்து ரொம்ப இந்த மாதிரி விளாட்றதுக்கெலாம் டைம் கிடைக்காது. இந்த வாட்டி கிடச்சிருந்தது. அதனால் இதனே டாடி வந்து ரொம்ப ஜாலியாக விளாண்டாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி 2 பேரும் விளாண்டு பார்க்குறேன். வீட்டிலலாம் விளாடுவாங்க நார்மலாக, அது வேறு விஷயம். ஒரு பார்க்குக்குன்னு போய் 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அப்புறம் வந்து நான் எப்போதுமே வந்து இதனையா வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் பார்த்து பண்ணா, ஐயோ விழுந்துடாத, அது பண்ணாத, இது பண்ணாதன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இதனே டாடி வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவள் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, அவள் கற்றுக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு வந்து பக்கத்துலேயே நின்று சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி கையை பிடிக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து 3 கிலோமீட்டர் நடந்து தான் போனோம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் ஸ்கூலுக்கு. ஆனால் ஒரு டைம் கூட இதனே டாடி வந்து தூக்கவே இல்லை. ஆனால் நான் தான் ஐயோ பிள்ளை கால் வலிக்குமே கால் வலிக்குமேன்னு ஒரு 3ல ஒரு 4 5 டைம்ஸ் வந்து இடுப்பில் தூக்கி தூக்கி வச்சு நடந்து பார்த்தேன். ஆனால் எனக்குமே நடக்க முடியல. அதனால் சரி பாப்பா கொஞ்சம் நட அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த நாலேஜபிளான ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற இடம் வந்து இது. உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு, ஹார்டு, ரஃப்பு அந்த மாதிரி இது சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி போட்டிருந்தாங்க குழந்தைங்க மேலே ஏறி இறங்குறதுக்கு. அப்புறம் இங்கே நிறையவே குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டியோட லேர்னிங்க்கான உள்ளது தான் இருந்தது. பாப்பா அதில் ஏறி ஜஸ்ட்டு கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதில் டாடி வந்து இதை வீடியோ எடு அதை வீடியோ எடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லது மட்டும் இல்லாமல் அம்மா இப்போ பெரிய யூடியூபர் ஆகிட்டாங்க, ஒரே வீடியோவை கீழே வைக்க மாட்டேக்காங்கன்னு சொல்லி கிண்டலும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ பாப்பா வந்து மேலே ஏறி இறங்கிட்டு இருந்தா. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்களா மியூசிக் வால், அப்புறம் வாட்டர் வால், அதுக்கப்புறம் நிறைய இருந்தது. பால் வால் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் பெயிண்டிங் வால் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் பிரிட்ஜு மாதிரி. அப்புறம் பெயிண்டிங் ஸ்டேஷன் இருக்குது. அதில் வந்து கலர் பற்றி எல்லோ, ரெட்டு, க்ரீனு அந்த மாதிரி. அப்புறம் அந்த கலர் வீல்ஸ்லாம் இருந்தது. நம்மளாம் சின்ன வயசில் வந்து கலர் வீல்ஸ்லாம் பார்த்துருப்போமானே தெரியல. இப்போ ரீசெண்டாக தான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கும் அப்புறம் மேக்கப் ரிலேட்டடாகவும் வந்து நம்ம கலர் வீல்ஸ் பார்க்குறோம். இவங்களுக்கு வந்து இந்த கலர் வீல்ஸு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃபார்ம் மாதிரி கென்னு, கேட்டு, டாகு, கவ்வு அந்த மாதிரி வச்சு ஒரு குட்டி ஃபார்ம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கூடுலாம் இருந்தது, பறவைங்களுக்கான கூடு அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடு அந்த மாதிரி. அப்புறம் வந்து உட்கார்ந்துருக்காண்டி அந்த ஒரு திண்டு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க.
அப்புறம் அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறது வந்து பாப்பாவோட ஃப்ரெண்டு. நம்ம பாப்பா பேர் இதன்யா, அந்த பாப்பா பேர் அனன்யா. 2 பேரும் வந்தோடனே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் பார்த்துட்டு கேட்டேன், யார் உன்னோட ஃப்ரெண்டான்னு கேட்டதுக்கு ஆமாம் அனன்யா அப்படின்னு சொன்னா. நான் சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம ஊரில் இந்த தண்ணி வரதுக்குலாம் ஒரு பைப் மாதிரி போட்டு இது பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அதுதான். அதிலே பெயிண்ட் அடித்து பிள்ளைங்க உள்ளே போயிட்டு வர மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வால். இது வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை வச்சு அடிக்கணும்னு நினைக்கிறேன். அடித்தா எல்லாத்துலேருந்தும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்ட் வரும். ஆனால் அந்த ஸ்டிக் இல்லாதனால அந்த பையன் வந்து கைட்டே அடிச்சிட்டு இருந்தான். நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்திங்களா அந்த கலர் வீல், அப்புறம் இது தான் அந்த பெயிண்ட் ஸ்டேஷனு. கலர் வீல் வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மிரர், நம்ம மிரர்லாம் வச்சு படிப்போம்ல அதுக்கான இது. அப்புறம் இது வந்து வாட்டர் வால், ப்ளம்பிங் ஒர்க்கு வந்து ரிலேட்டடாக எப்படி அந்த டியூப் போகுது, எப்படி டேப்பில் தண்ணி வருது அந்த இது. இது வந்து பால் வால்னு சொல்லிட்டு கீழே வந்து நல்ல ஷேப்பான ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது தானாகவே கீழே உருண்டு வரும். அப்புறம் இது புஷ்ஷு புல்லு அந்த மாதிரி. இது ஓப்பன் ஷட்டு, அதோட எக்ஸ்ப்ளனேஷனு எல்லாமே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரொம்பவே ஆர்மி ஸ்கூல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு வெளியில் உள்ள ஸ்கூலை விட. இங்கே வந்து ரொம்பவே டிசிப்ளின் வந்து இருக்குது. நம்ம இப்போ நடந்து போகும்போதும் சரி, பஸ்ஸில் ஏற்ற வரும்போதும் சரி, மேம் வந்து லைனில் தான் கூட்டிகிட்டு வராங்க. ஒருத்தவங்க ஷோல்டரில் ஒருத்தவங்க கை வச்சு லைன்லேயே தான் போகணும், லைன்லேயே தான் வரணும். அசம்பிளி போகும்போதும் அப்படி தான். அதுக்கப்புறம் வந்து அசம்பிளியில் வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் ஜனகணமன போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இது ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே வந்து அதுவும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் எண்ட் ஆஃபில் வந்து ஜெய்ஹிந்த் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாமி பாட்டோ ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா வந்து வீட்டில் பாடிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அசம்பிளியில் வந்து குழந்தைங்கள பேச வைக்கிறாங்க. பாப்பா வந்து லாஸ்ட் வீக் வந்து அசம்பிளியில் பேசியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மேம் சொன்னாங்க நல்லா பேசினாங்க அசம்பிளியில் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டேஜு. இதில் தான் எந்த பர்ஃபார்மன்ஸ்னாலும் பண்ணுறாங்க. இந்த சைடு சேர்லாம் போட்டிருப்பாங்க, அதில் குழந்தைங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பாப்பா வந்து ஸ்கூல் போய் இப்போ ஒரு 7 மந்த் கிட்ட இருக்கும். அதிலே வந்து 5 ஸ்டேஜஸ் ஏறி இருக்காங்க. ஹிந்தி காம்படிஷன், ஹிந்தி போயம் காம்படிஷன், அப்புறம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், டான்ஸ் காம்படிஷன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ரைம்ஸு, அப்புறம் இங்கிலீஷில் ஷோ அண்ட் டெல் காம்படிஷன், அந்த மாதிரி நிறைய காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்க மைக்கு பிடிச்சி ஃபஸ்ட் டைம் பேசும்போதெல்லாம் அந்த வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் ரொம்ப ஹாப்பியானாங்க. சின்ன வயசுலேயே வந்து மைக் பிடிச்சி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இதனாலேயே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்லையே, நாங்களாம் ஃபஸ்ட்டு பேசுவாளா மாட்டாளாங்கிற மாதிரி இருந்தோம். ஆனால் தைரியமாக பேசினாங்க, தைரியமாக டான்ஸும் ஆடினாங்க. அப்புறம் ஆர்மி ஸ்கூலில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும். அப்புறம் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பிங்க் டே, ஃப்ரைடே வந்து பிங்க் டே, எல்லோ டே, ஆரஞ்சு டேன்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின நாள் ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கான கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகணும். அதை வச்சு அவங்க ஃபோட்டோ எடுத்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆர்மி ஸ்கூலில். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி செட்டப்பு. ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸு, அப்புறம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அது எல்லாமே வைக்கிற மாதிரி ஒரு சின்ன சிட்டி மாதிரி. அப்புறம் ரோடில் உள்ள ரவுண்டானோ, அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கர், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அது எல்லாமே வச்சுருந்தது. அதனால அதையும் கொஞ்சம் நான் எடுத்தேன். சூப்பராக இப்படி தான் நாங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் முடிச்சுட்டு பார்க்கையும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ ஒரு ஷாப்பிங் வீடியோ வருது, மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.